ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட மீன் தொட்டிக்கு மீன் வாங்கி போட்ட கதையாக, அதுக்கப்புறம் வந்து என்னோட 6 அடி கூந்தலுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சின கதையும் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் காலேஜ் டைம்லலாமே வந்து நல்ல லாங் ஹேர் தான் எனக்கும் என் தங்கச்சிக்குமே. அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிறப்ப தான் நம்ம எண்ணெயெல்லாம் வைக்க மாட்டோம்ல, அதனால டெய்லியும் சும்மா தலையில் தண்ணி ஊற்றி அது பெருசாக வந்து கேர் பண்ணாமல் அதில் பாதி முடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒன்று வேலைக்கு போன இடையில, அந்த வேலைக்கு போனப்போ சிஸ்டம் ஹீட்லேயே வந்து ரொம்ப வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி இடையில வந்து தடவிட்டு இருந்தப்போ ஓகே, கொஞ்சம் கல்யாணம் வரைக்கும் அந்த முடி வந்து நீடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதை சுத்தமாக முடிய மட்டும் இல்லை, என்னையவே நான் கேர் பண்ணுறதே சுத்தமாக விட்டுட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து என்னையோ என்னோட பாடியோ இல்லை என்னோட ஹேரையோலாம் கேர் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் பொண்ணு பின்னாடியோட தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எந்த கேரிங்குமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஓகே, இப்போயும் விட்டுட்டோம்னா ரொம்ப நாய்வால் மாதிரி ஆகிடும், அடுத்து எலிவால் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாவது கேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எண்ணெய் காய்ச்சறதுக்காக எல்லா மூலிகையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மீன் தொட்டி வந்த கதையை வந்து நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து என் பொண்ணோட ஒவ்வொரு பர்த்டேக்கு வந்து அவள் என்ன திங்ஸ் கேட்குறாளோ அதை தான் வாங்கி கொடுக்கணும்னு வந்து நானும் என் ஹஸ்பண்டை வந்து பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணி வாங்கப்பட்டது தான் இந்த மீன் தொட்டி. அவளோட பர்த்டேக்கு வந்து போன பர்த்டேக்கு வந்து இந்த மீன் தொட்டி வந்து கேட்டாள். அதனால் அவளுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக இந்த மீன் தொட்டி வாங்கிட்டோம். அதுக்கு ஸ்டோனு, அந்த மோட்டர் அண்ட் லைட்டு, அப்புறம் அதுக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு வீடு, இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வாங்கிட்டோம். பட் இதெல்லாம் வாங்கி வச்ச நாங்கள் வந்து இதுக்கு டேபிள் வாங்கலை. அப்படி டேபிள் வாங்கவே கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. டேபிள் வாங்கினதுக்கப்புறம் அந்த மீன் தொட்டியில் வாங்கி மீன் போடவே எங்களுக்கு வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என் பொண்ணே பொறுக்க மாட்டேன்ட்டா. அம்மா எனக்கு அடுத்த பர்த்டேவே வரப்போகுதுமா, நீங்கள் என்ன இந்த மீன் தொட்டியில் மீனே வாங்கி கொடுக்கல அப்படின்னு ரொம்ப கேவலப்பட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டா. அதனால் சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணோம், ஒரு டேபிளை ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கிட்டதுக்கு ப்ரைமர்லாம் அடித்து அதை வச்சு அதுக்கு ஒரு 2 மாதம் கழித்து போய் மீன் வாங்கிட்டு வந்தோம். மீன் வாங்கிட்டு வந்து இந்த தொட்டியில் போடணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என் பொண்ணு மீன் வாங்க போகிறப்ப தூங்கிட்டு, அவளுக்கு இந்த மீன் வாங்கின விஷயமே சுத்தமாக தெரியாது. நைட்டாக நானும் என் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்து இந்த மீன் தொட்டியை வந்து ஃபுல்லாகவே டெக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இதில் உள்ள ஸ்டோன் அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம், மோட்டர், லைட்டு, அந்த பின்னாடி ஒட்டியிருக்க அந்த அக்வேரியம் ஸ்டிக்கர், இது எல்லாமே சேர்த்து வந்து நாங்கள் ஒரு 9 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினப்போ வந்து 3500 ஆணுச்சு. இதெல்லாம் போட்டு நாங்கள் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி டெக்கர் பண்ணதுக்கப்புறம் மோட்ரு ஒரு 10 நிமிஷம் எடுக்கவே இல்லை. அடக்கடவுளே, நம்ம வாங்கி ரொம்ப நாள் ஆனோன்னே இந்த மோட்ரு எடுக்கல போல், இதுவும் சதி பண்ணிருச்சு போ, கடைசி வரைக்கும் இந்த மீன் தொட்டிக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டேபிள்லேருந்து இறக்கி கீழே வச்சு வேறு பிளக்கெல்லாம் வந்து அதை போட்டதுக்கப்புறம் அப்போது மோட்ரு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிட்டு அந்த மீன் வந்து சொல்லி விட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா மீனை வந்து நீங்கள் டேங்கில் போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மிதக்க விட்டுடுங்க, இந்த மாதிரி கவரில் போட்டு. அதுக்கப்புறம் மீனை வந்து உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஃபுட்டுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மீனை வந்து விட்டுட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் டேங்கில் போடும்போது ஒரு சில மீன் செத்து போயிடும் அப்படின்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த மீன் தொட்டியில் மீன் போட்டு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. எல்லா மீனும் நல்லா தான் இருக்குது. இதில் வேறு என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு ஃபஸ்ட் நாள் வந்தப்போ கேட்டால், அம்மா மீன் செத்து போயிடுச்சா இருக்குதா அப்படின்னு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நானே என் பொண்ணு அந்த மீன்களை நல்லா பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நிறைய மீன்லாம் விடலை. நம்மளோட தொட்டி வந்து கொஞ்சம் சின்ன தொட்டிங்கிறா, கொஞ்சம் குட்டி குட்டி மீன் விட்டுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்து மீன் வாங்கி வந்து விடணும். இதுதான் இந்த மீன் தொட்டியோட பெரிய கதை. இந்த கதை வந்து முடிவுக்கு வந்து விட்டது. அடுத்து இப்போ ஹேர் ஆயில் கதைக்கு வந்து நம்ம வரும். இதில் வந்து பலவிதமான மூலிகையில் வந்து சேர்த்துருக்கேன். என்னென்ன மூலிகை சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து இதில் நான் சொல்கிறேன். கற்றாழை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கீழா நெல்லி, அப்புறம் வந்து குப்பமேனி இலை, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதில் மருதாணி சேர்க்கணும். பட் எனக்கு மருதாணி வந்து பெருசாக கிடைக்கல. அப்படிங்கிறப்ப எனக்கு 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தான் நான் வச்சுருந்தேன். அதனால் அந்த எண்ணெய்க்கு ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதில் வந்து 4 நெல்லிக்காய் வந்து தட்டி கொட்டையோடு சேர்த்தே தட்டியே போட்டு இதோடையுமே சேர்த்து நல்லாவே மையை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இதே எண்ணெய் வந்து இப்போ நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கலாமேன்னு கேட்கலாம்க்கா. எனக்கு உண்மையிலே இதுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா செலவானுச்சு. நான் கடையிலேன்னு இதுக்கு வாங்கின பொருள்னு கேட்டிங்கன்னா
ரூ. 70 வந்து ஒரு கரிசலாங்கண்ணி பாக்கெட்டும் அப்புறம் வந்து அவுரி பவுடரும் தான் வாங்கினேன். இது 2 மட்டும் தான் நான் கடையில் வாங்கினேன். எண்ணெய் வந்து என் மாமியார் வீட்டிலேருந்து சுட்டிட்டு வந்துட்டேன். அவங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுருந்தாங்க. இது சும்மா தானே வச்சுருக்கீங்க, கொடுங்க என்கிட்டனா அதையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த 2 பொடி மட்டும்தான் வந்து எனக்கு இலையாக கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலங்கிறதுனால கடையில் வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி வீட்டில் கருஞ்சீரகம் இருந்துச்சு, அதே மாதிரி வந்து வெந்தயமும் இருந்துச்சு. அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் பாக்கெட்டுமே வாங்கி வச்சுருந்தேன். நான் எப்பொழுதுமே இந்த எண்ணெயை வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றி காய்ச்சினாலும் அதில் வந்து ஒரு 50 ml வந்து விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெயுமே வந்து சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கடாயில் வந்து நல்லா நான் வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் இது வந்து நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்ல வாசனை, வீட்டிலே ஆட்டின எண்ணெய் அப்படிங்கிறதுனால இதையுமே ஊற்றிட்டு இதில் வந்து 50 ml ஆமணக்கு எண்ணெயுமே வந்து நல்லா ஊற்றிக்கிட்டேன். இது வந்து பெருசாலாம் வந்து ஸ்மெல் அடிக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் வந்து ஆமணக்கு எண்ணெயை, வெறும் ஆமணக்கு எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி தடவினா தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதுக்கு வந்து பெருசாலாம் வந்து ஸ்மெல் வராது. இதிலே வந்து ஒரு 50 நல்லெண்ணெயுமே சேர்த்துருக்கேன். அதை நான் வந்து இதில் காமிக்க வந்து மறந்துட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்கலை. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இது எல்லாத்தையுமே போட்டு வந்து நல்லா எண்ணெயோட வந்து கலந்துக்கிறேன். இது கொஞ்சம் வந்து கலக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம கொஞ்சம் மைய அரைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் வந்து சும்மா அரைச்சி இதை வந்து சூடு பண்ணாமல் இந்த எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு கலந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கூட வந்து இதை நீங்கள் காய்ச்சலாம். பட் நான் வந்து காய்ச்சல் எண்ணெயிலே போட்டு வந்து இதை நல்லா வந்து சூடு பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கும். தேங்காய் எண்ணெயும் சரி, நல்லெண்ணெயும் சரி, செக்கில் ஆட்டி ரொம்ப பியூரான எண்ணெயாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது வந்து நல்லா கொதிக்கும்போது ஒரு மாதிரி பொசன்னு பொங்கி நிறையா வரும். தேங்காய் எண்ணெயில் மோஸ்ட்லி அப்படி தான். நம்ம நேந்திரம் சிப்ஸ் வந்து நல்ல தேங்காய் எண்ணெயில் வந்து போட்டு பொரிக்கும் போது நமக்கு எப்படி வந்து ஒரு மாதிரி நுர பொங்கி வருமோ, அதே மாதிரி இதுலேயுமே வந்து நல்ல எண்ணெயாக இருந்துச்சுன்னா வந்து நுர பொங்கி வரும். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கரண்டியால் ஃபுல்லாகவே கரைச்சி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே ரவுண்டாக போட்டோன்னா வந்து கொதிச்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இந்த எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயாவது காய்ச்சிருப்பேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க. நான் வந்து எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கனால ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அடிப்பிடிக்குங்க அப்படிங்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3/4 மணி நேரம் வந்து இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, இது நல்ல தேங்காய் எண்ணெயாக இருக்கிறதுனால இப்படி நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி பொங்கி வருது. இது ஒரு மாதிரி இந்த இலையெல்லாமே ஆஃப் குக் ஆயிருச்சா, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், இல்லை நான் எடுத்து வச்சுருந்த இந்த கரிசலாங்கண்ணி பொடியும் அவுரி பொடியும் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்து கிடைக்கல. இதுலேயே நீங்கள் ரோஸ்மேரி இலையை வந்து சேர்த்துக்கலாம், துளசி இலைகளை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஓமவல்லியுமே சேர்த்துருக்கேன், அதையுமே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதில் கரிசலாங்கண்ணி பொடி, அவுரி பொடி, இது ரெண்டுத்தையுமே வந்து கலந்தாச்சு. இதில் கரிசலாங்கண்ணி பொடியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆணுச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் க்ரீன், அதாவது சாணி பச்சை அந்த கலரில் தெரியுது. பட் வந்து இது ஒரிஜினல் கலர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பிளாக்காக தான் கண்டிப்பாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பிளாக் வித் க்ரீன் கலந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு 3/4 மணி நேரம் இது இந்த மாதிரி கொஞ்சம் கொதிப்பு அடங்கினதுக்கப்புறம் இதோடய சேர்த்து வந்து கரிஞ்சீரகமும் வெந்தயமும் வந்து போட்டுட்டேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டோன்னா இது ரொம்ப கரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால தான் ஓரளவு எண்ணெய் வந்து கொதிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு நடுப்பரை வந்து நான் போடுறேன். இது எல்லாமே நல்லா 3/4 மணி நேரம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இல்லை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எப்படியாவது இந்த தடவை வந்து என் முடியை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகுற வரைக்குமாவது கொஞ்சம் முடி கொட்டாமையாவது இருக்கணும், இல்லை இது இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும். இன்னும் விட்டுட்டே போனால் இது குதிரை வாழானுச்சு, நாய் வாழானுச்சு, அடுத்து எலி வாழா போயிடும் போல். முடி பார்க்க என்னமோ நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சுத்தமாக அடர்த்தியே கிடையாது. பின்னல் போட்டோன்னா வந்து ஹேர் பேண்ட் கூட நிற்க மாட்டேங்குது, அப்படி வலிக்கிக்கிட்டே வந்துடுது அந்த முடி. உள்ளே நிறையா இளநரம், அவ்வளோ இளநரம் இருக்குது உள்ளே. என் மண்டையை பிச்சு பார்த்தா தெரியும், பிரித்து பார்த்தாங்கன்னா அதில் அவ்வளோ நரைச்ச முடி இருக்கும். அதனால தான் இந்த எண்ணெய் இந்த தடவை இதுக்கு நான் போன வாரம் மூலிகை சேர்த்தா அந்த மூலிகையெல்லாம் வாதி வடங்கி அழுகி போயிடுச்சு. அதனால் இந்த வாரமும் சேர்த்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் தெரியுது. பட் இது வந்து ஒரு மாதிரி பிளாக் வித் க்ரீன் கலரில் தெரியுது. ஒரு மாதிரி அந்த எண்ணெயில் போட்டதெல்லாம் ஒரு மாதிரி மொறுன்னு ஆகி அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிரும். அந்த மாதிரி இறங்கினதுக்கப்புறம் இது நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஆடினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த எண்ணெய். ஏன்னா நான் இதை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு முடி உதிர்வு எல்லாமே குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.